மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். புதுச்சேரியில விஜய் போன உடனே பார்த்தீங்கன்னா, கார் மேல திடீர்னு ஏறிட்டாங்க. வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிரியார் வழி மறிச்சு விஜய் கிட்ட பைபிள் குடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் புதுச்சேரிக்குள்ள வந்த பிறகு டோட்டலா அங்க நிலவரமே மாறிடுச்சு. ஏன்னா புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா, அங்க மக்கள் தொகையே கம்மி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா வந்ததுக்கு அப்புறமா எங்கேருந்து இவ்ளோ கூட்டம் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த விஜய் அவர்களுக்கும் இப்பவும் நிறைய மாற்றம் இருக்கு சார் அவர்கிட்ட. யார் அங்க கை காட்டினாலும் சரி அவங்களுக்கு ரிப்ளை குடுக்குறாரு. யார் பேசினாலும் ரிப்ளை குடுக்குறாரு. ஃபோட்டோஸ் குடுத்தா வாங்கி வச்சுக்கிறாரு கையில உடனே. ஸோ அதனால புதுச்சேரியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்த பிறகு விஜய் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன மாதிரி அங்க இருக்கு அப்படிங்கிறத அவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் மட்டும். இப்போ விஜய் புதுச்சேரிக்கு வந்த பிறகு நடந்த சம்பவம் என்ன சார்? சார் விஜய் போற இடம்லாம் ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்காங்க. அது அது நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. அது புதுச்சேரி மட்டும் விதிவிலக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மலேசியா போனார், அங்கே தெறிக்க விட்டாங்க 1,00,000த்துக்கும் மேற்பட்டு. இல்லை எந்த இடம் போனாலுமே அவருக்கு தனியாக ஒரு சிவப்பு கம்பளம் போட்டு தான் வரவேற்பு மக்கள் கொடுக்குறாங்க. பட் அதான் பார்க்க முடியுது நம்ம. பட் இங்கே வீட்டிலேருந்து புறப்படும் போதே இந்த விஜய் புறப்பட்டு விட்டார், புறப்பட போகிறார் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு செய்தியில் போட்டு, ஆமா சார். நான் கேட்டே ஓப்பன் பண்ண கேட்டு எப்போ திறக்கப்படுங்கிற அளவுக்கு. ஸோ எல்லா இப்போ பத்திரிகை நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா விஜய் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போது உண்மையிலேயே ஒரு சிறப்பான பார்வையாக நான் பார்க்குறேன். லைவ் கூட ஒரு கிட்டத்தட்ட 55,000த்துக்கு மேற்பட்டவர்கள் லைவில் பார்க்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் நான் பார்க்குறேன். அது 1000த்துக்கு மேற்பட்டு போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கிற சமயத்தில் 55,000 பேருங்கிறது என்னங்க, அது பெரிய ரெக்கார்ட் பிரேக்குங்க. ஸோ அதனால் மீடியா நண்பர்கள் தோழர்கள் எல்லாமே ஒரு பக்கம் மிகப்பெரிய ஆதரவு தரது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அதை. ஸோ அவருடைய பயணம் போக போக பார்த்தீங்கன்னா இந்த செய்யூருக்கிட்ட போகும்போது பார்த்தா டக்குன்னு ஒரு ஃபாதர் வேக வேகமாக ஓடி வர்றாரு. வேக வேகமாக ஓடி பார்க்கும்போது விஜய் காரை நிப்பாட்ட சொல்லிட்டார். நிப்பாட்டி என்ன வரட்டும் பார்க்கலாம், வேகம் மூச்சு வாங்கி ஓடி வந்தோன்னே அந்த கண்ணாடி இறக்கி விட்றாரு. இறக்கி பைபிள் ஒன்று கொடுக்குறாரு. பைபிளை வாங்கி பார்த்துட்டு 2 வார்த்தை ஒன்று பேசுகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட்டம் நிறையா வருது. எல்லாருக்குமே விஜய் பார்க்கணும் பேசினா முடியாது. டக்குன்னு கண்ணாடி தவிர ஒரு செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி எடுத்துட்டார் அவர். எடுத்ததுக்கு பிறகு தான் கண்ணாடியை லாக் பண்ணுறாரு, போகிறாரு. பட் அந்த ஃபாதருக்கு அது என்ன சொன்னால், அதாவது அவர் எதையோ எதிர்பார்த்து மிகப்பெரிய பொருள் கிடைச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று. பட் அப்படியே மூவ் பார்த்தோம்னா இங்கே என்னென்னா இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளும் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ரசிகர்கள் தள்ளி விடுறாங்க. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. பட் எவ்வளோ தான் விஜய் அவர்கள் சொன்னாலும், நாமளும் பேசும்போது மீடியாக்கள் மூலமாக நம்ம சொன்னாலும், ரசிகர்களுடைய இந்த ஆரவாரத்தை நான் உண்மையே வரவேற்கிறேன். அது அதை உங்களுடைய ஆதரவால் தான் விஜய் வர்றாருங்கிறதையே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பட் ஆனால் அதற்கு மேலே சில விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளணுங்கிறதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே பார்த்தா ரேஞ்ச் ரோவர் காரில் வந்துட்டு இருக்காரு. டமார்னு கார் பேனட் மேலே ஒருத்தர் ஏறி குதிக்கிறார். ஸோ அவருக்கு ஏதாவது ஒன்று கீழே விழுந்து அடிபட்டால் என்ன இருக்கும்? காரை விட்டு தள்ளுங்க. பட் அவருக்கு அதான முக்கியமாக கார் மேலே 2 பேர் ஏறிட்டாங்க. ஏறி போய் கண்ணாடியை விஜய் உட்காந்துருக்காரு. அவர் என்னன்னா விஜய் கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குற மாதிரி கண்ணாடி கிள்ளி முத்தம் கொடுக்குறாரு போது, ஓகே உங்களோட அன்பை நம்ம அதாவது அது என்னென்னா அது ஒரு எல்லை இல்லை. பட் ஆனாலும் சில இடங்கள், சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இருக்குது. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்னு தான் விரும்புகிறேன். இங்கே வேற யாராவது அரசியல் தலைவர் இந்த மாதிரி விழுந்துருந்தாங்கன்னா அவரை பிடிச்சி வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் நடக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே விஜய் அவர் இப்படி பண்ணாதீங்கிறத சொன்னார். அவர் புரிந்து கொள்ள முடியுது. விஜய் புரிஞ்சுக்கிறா, நம்மளும் புரிஞ்சுக்கிறா, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் நீ கட்டுப்படுத்திங்கன்னு சொல்லிக்கல விரும்புகிறான். பட் இங்கே இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கல விரும்புகிறேன். திருச்சியில் போக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பரம ரசிகர் தொண்டர் இளநீ வச்சுக்கிட்டு ஓடியே வர்றார். இதை விஜய் பார்த்துட்டார். பார்த்து வர சொல்லி வாங்கி ஸ்டாவ் போட்டு விஜய் குடிச்சிட்டு கை கிளம்பிச்சிட்டு திரும்பி ஸ்டாவில் இருக்கிறத இளநியை குடிச்சிட்டு போகிறாருன்னா உங்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தா அந்த இளநியை வாங்கி அவர் குடிப்பார். அவர் யார்? அவர் ரசிகரா தொண்டரான்னு தெரியாது. ஆனால் அவர் துண்டை போட்டிருக்காரு, இளநீ கொண்டு கொடுக்குறாரு. இந்த இளநிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் விஜய் என்ன பண்ணார்? அவர் யாருமே இதை செய்ய மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் மிகப்பெரிய பேச்சாளர்களும் செய்யாத ஒரு விஷயத்தை இங்கே விஜய் செஞ்சார். மற்றவர்கள் செய்தால் கூட அது பரிசோதனைக்கு உட்பட்டு பிறகுதான் கைக்கு வரும். பட் இங்கே விஜய் கையில் அந்த தொண்டர்கள் கூட்டத்தர கூட நிற்கிற வாங்கி குடிக்கிறார் அப்படின்னா உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காருங்கிறதான் இது எடுத்து காட்டுச்சு திருச்சியில். அதனால் இப்போது சிலர் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தலை வணங்கி அந்த வணக்கத்தை சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு உணர்ச்சி பூர்வமாக. ஸோ உண்மையிலே அதாவது நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன்.
பட் இங்கே புதுச்சேரியில் அடுத்து போகும்போது அவருடைய அந்த மொத்தம் வந்து ஒரு 4 இந்த பாயிண்டில் பேச வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் இந்த வரும்போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, டைம் டியூரேஷன் தான் ஒரு தொகுதியை கொஞ்சம் மிஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்பாக பாண்டிச்சேரியில் ஒன்று பேசுனது உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏன் அது கூட ஒரு தொகுதியை மிஸ் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா, வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். மக்களை வெயிலில் வந்து நிற்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தினால, ரெண்டாவது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பேசிட்டு போகிறாரு அப்படின்னா 10 நிமிஷமும் தெரிக்கிறது மாதிரி பேசிட்டு போகிறாரு. நிற்க ரொம்ப நேரம் வைக்க முடியாது, கூட்டத்தை சேர்க்கக்கூடாது, கூட்டம் இருக்க விஜய் வந்துகிட்டே இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் தெளிவான நிறைய விஷயங்களை பேசிட்டு போனார். அவர் இங்கே இந்த வேனில் ஏறி பேசும்போது பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனேயே ஒரு புதுச்சேரி மக்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வணக்கத்தை சொல்லிட்டு சாப்பிட்டீங்களான்னு விஷயத்தை கேட்குறாரு. அது உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறேன், அது எல்லா பேரும் கேட்குறதுனா கூட கனெக்ட். எஸ், இந்த நேரத்தில் சாப்பிடும்போது அவர் நிகழ்ச்சி இருக்கும். விஜய் நம்மளை சாப்பிட்டான்னு கேட்டார் அப்படிங்கிற. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு, நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. தன்னை நிலைப்படுத்தி வச்சுக்கிட்டு தான் கூட்டணி கட்சியில் இந்த அளவுக்கு பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை அவர் தலை தெளிவாக யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் நிறைய சீட்டு வாங்கிட்டாங்க. நாங்கள் அங்கே போயிடுவோம் அங்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு இவரை பயன்படுத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. விஜயை டார்கெட் பண்ணி தான், ஒரு டிமாண்ட் பண்ணி தான் நிறைய சீட்டு வாங்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஒன்று தலை தெளிவாக சார் நான் யாருக்கிட்டையும் போகலைங்கிற சொன்னார். புதுச்சேரியில் என்ன மாற்றங்கள் வரணுங்கிற விஷயத்தை நிறைய தெளிவுபடுத்தினார். மகப்பேறு உடைய பெண்களுக்கு வந்து 25,000 வந்து உதவி பணம்ங்கிற ஒரு விஷயம், அது வந்து மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காப்பீட்டுத் தொகை 25 லட்சம் ரூபாய்க்கு பண்ணப்படுங்கிற விஷயம். ஸோ ரேஷன் கடை பற்றி ஒன்று சொன்னார், ஏற்கனவே வந்து பேசுனதா ட்ரோல் பண்ணாங்க. பட் இங்கே அந்த இடத்துல அந்த கடை இல்லை, வாடகை தராமல் காலி செய்யப்படும் போது மக்களுக்கு போய் சேரலைங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணதை தெளிவுபடுத்தினார். இப்போ அது இல்லாத அவர் பேசலை, இருக்கிறதா பேசினார். அது ஒரு பத்திரிகையில் நோட் பண்ணதையும் குறிப்பிட்டு பேசுகிறார். அப்போது பாண்டிச்சேரியுடைய அந்த மாற்றம் தேவை அப்படிங்கிற விஷயத்த மாநில அந்தஸ்து நிறைய பேர் வந்து இருக்கிற ஆட்சிகள் எல்லா பேருமே பண்ணிட்டாங்க. மத்தியில் இருக்கிற 2 பேருமே பண்ணிட்டாங்க, மாநிலத்தில் இருக்கிறவங்களும் பண்ணிட்டாங்க. மாநில அந்தஸ்து கிடைக்காமையே இருக்குன்னு புதுச்சேரிக்கு. அப்போ நான் வந்தேன்னா மாநில அந்தஸ்து கண்டிப்பாக உருவாக்கப்படும் விஷயத்தை தெளிவுபடுத்தி மக்களுக்கு என்ன தேவைங்கிற விஷயத்தையும் அறிக்கையில் சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணி பேசுனதை ரொம்ப சிறப்பாக பார்க்க முடிஞ்சது. பிஜேபியை பற்றி பேச மாட்டாரு, பயந்துட்டாருன்னாங்க. ஆனால் நீ பிஜேபி பேரை சொல்லி பேசிட்டாரு. அவருக்கு தான் பயம் இல்லைங்க, எதுக்குங்க பயப்படணும், நேர்மையாக வர்றோம், அரசியல் சம்பாதிக்கணும் வரல சொன்னாங்க சார். பி டீம்னு சொன்னாங்க, மறைமுக சப்போர்ட்டுன்னா எதுவுமே இல்லைங்கிறத உடச்சி இப்போ பேசியிருக்காரு இப்போ அது இல்லையா. பட் எதையுமே அவருக்கு பயம் இல்லாமல் அவருடைய பாதையில் தெளிவாக போயிட்டு இருக்கார். எல்லா பேருமே சொல்ல தான் செஞ்சாங்க, இன்னமும் பேசிட்டு தான் இருக்காங்க. பேசுகிறதெல்லாம் பேசதாங்க செய்வாங்க, அதை எடுத்துக்கவே முடியாது. பட் இங்கே புதுச்சேரியில் ஒரு இன்றைக்கு பேசுனது அந்த ஒரு 10 நிமிடம்னா கூட ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக ஒன்று பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இங்கே அதை பாண்டிச்சேரியில் வந்து விஜய் அவர்கள் பேசுகிறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்பட்டது. பாண்டிச்சேரியுடைய காவல்துறை வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் கூட்டத்தை சேர்க்க விடாமல் பவுன்சர்ஸ் 3 பேர் மேலே இருந்து பார்க்கப்பட்டது. துணை இராணுவ படையும் வந்ததாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்காது. ஸோ சிறப்பான முறையில் விஜய் மக்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தை கொடுக்காம வந்துட்டு போன ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த புதுச்சேரியில் அவருடைய விசிட் வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. பார்ப்போம், இந்த மாற்றம் ஒன்று வேணும்னு விரும்புகிறாங்க மக்கள், அந்த மாற்றத்தை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் நான் வருவேன், புதுச்சேரியிலையும் வரணுங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இது உண்மையிலேயே மக்களுடைய ஆதரவு வரும்போது இங்கே 2 விஷயத்தை குறிப்பிட்றேன் நான். புதுச்சேரி மக்களுடைய அங்கே ஒரு விஷயத்தை பேசும்போது ஒருத்தர் வந்து தொண்டர் வந்து வேலோட வந்து விஜய் அவர்களை பார்க்குறோம் போது, வேலுன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு இதோட வந்து அந்த புதுச்சேரியில் இப்போ இருக்கிற இது அரசு சரியாக தான் இருக்குது, சரியாக இயங்கிட்டு இருக்கு, ஒன்று தவறு இல்லை. ஆனால் இதோட சிறப்பாக எங்களுக்கு வேணும், ஒரு மாற்றம் வேணும், மாற்றத்தை நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம், அந்த மாற்றத்தை உருவாக்குறது விஜய்க்கு ஒரு வாய்ப்பை தாங்கன்னு கேட்குறாரு, நாங்கள் தரதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த நபர் பேசுனதை கேட்டோம். இன்னொரு பெண்மணி பேசும்போது பார்த்தோம்னா, நான் அஜித்தோட பரம்பரை ரசிகை, ஆனால் இங்கே நான் ஓட்டு போடுறது விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், பட் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தான் தெளிவுபடுத்துகிறாங்க. இன்னொரு பெண்ணு பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு தான் பேசுனாங்க, பட் இங்கே சிறப்பாக இருந்தாலும் கூட எங்களுக்கு விஜய் வந்தால் சிறப்பாக இருக்கும், இன்னும் நிறைய செய்வார், நான் எதிர்பார்க்குறோம், ஒரு மாற்றம் உருவாகுங்கிற விஷயத்தை புதுச்சேரி மக்களும் தெளிவுபடுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அதாவது அந்த மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறத இப்போ இன்னொரு 3 நாள் எலெக்ஷன் வரப்போகுது, உங்களுக்கு 9ஆம் தேதி நினைக்கிறேன். இப்போ வரும்போது இந்த மாற்றத்தை எப்படி மக்கள் உருவாக்குறாங்களோ இல்லைங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் விஜயுடைய அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு இந்த பிரச்சாரங்கிறது அந்த ஸ்பீடு அதிகமாக அவர் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறேன் கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட்டு ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. சுந்தர்சி அவர்கள் மதுரை தொகுதியில் நிற்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம மீடியா நண்பர்கள் கேட்கும்போது அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. விஜய் பற்றி ஒரு கேள்வி வரும்போது, விஜய் என்னுடைய மிக மரியாதைக்குரிய நபர், அது
ஸோ நண்பர், ஃபேமிலி ஃப்ரெண்டு. குஷ்புவும் விஜயும் அக்கா தம்பி சென்டிமெண்ட்டில் உள்ளவங்க. ஸோ நாங்கள் ஒரே ஃபேமிலி நாங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி, அப்போ விஜய்க்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் பேசுவீங்களா செய்வீங்களாங்கும் போது அது முடியவே முடியாதுன்னு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறார். கலைத்துறை வேற, அரசியல் துறை வேறங்க. விஜயை நான் தாக்கி பேசி வந்த அவசியம் எனக்கு இல்லை. நான் விஜயை தாக்கி நான் பேசவும் மாட்டேன். அவருடைய இலக்கு வேற, என்னுடைய இலக்கு வேற அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்துறாருன்னா, அங்கே உண்மையான நட்பை நான் பார்க்குறேன். இது வந்து அரசியல் இன்று வரும் நாளைக்கு போகும். பட் கலைத்துறையில் ஏற்பட்ட அந்த நட்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நிரந்தரம்ங்கிற மாதிரி தான் இருந்தது சுந்தர்சியுடைய பேச்சு. சுந்தர்சி அதை பிரச்சாரத்துக்கு குஷ்பு வருவான்னு கேட்கும்போது, நான் அவங்களுக்கு போனதில்லை, கண்டிப்பாக எனக்கு குஷ்பு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம குறிப்பிட முடியாது. ஏன்னா கலைத்துறையில் நிறைய பேர் வந்து விஜய் அட்டாக் பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு படம் வரப்போகுது, அது சொந்தமாக பேசியிருக்கேன் வேறு. இப்போ இங்கே சுந்தர்சியுடைய இந்த பேச்சுமுறை பெருமையாக என்னன்னா, அவரும் நிற்கிறாரு, அதே தொகுதியில் வந்து டிவிகேருடைய நபரும் நிற்கிறாங்கும் போது அங்கே விஜய் பேச மாட்டேன்னு தெளிவாக சொல்லியிருக்கார். ஸோ இதுதான் சிறப்பாக இருக்குது. பட் விஜய் வந்து அவருடைய மக்களை நம்பி தான் வந்திருக்கேங்கிறத தெளிவாக மீண்டும் ஆணித்தரமாக அழுத்தந்திரமாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்கார் புதுச்சேரியில். சிறப்பாக இருக்குது. இனி மக்கள் கையில் தான் இருக்குது. புதுச்சேரியில் ஒரு கூட்டணியை வச்சு அவங்க டிராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது சார். 2 பேர் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க சார். அந்த கூட்டணிலையும் அவங்களுக்கு 2 சீட் கொடுக்கப்பட்ட ஒரு தகவலையும் அவர் வந்து வெளியில் சொல்லிட்டாரு. அங்கேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 வேட்பாளர்கள் கூட நின்ன ஒரு சம்பவம் கூட இருக்குது இப்போ அதில். ஸோ அதனால் அவருடைய பிரச்சாரம் எல்லாத்துலேயுமே நான் என்னுடைய முகத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், நான் நிப்பாட்டுற வேட்பாளரில் வந்து இந்த விஜய் முகத்தை பாருங்கள், விஜயை நினைத்து நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி. ஏன்னா எல்லா இடத்துக்குமே போய் பார்க்குறதுக்கான சூழ்நிலை இப்போ வந்து நேரம் இப்போ இல்லை. அந்த விஷயத்தையும் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தியிருக்காரு. பட் மேடைக்கு மேடை நாளுக்கு நாள் அவருடைய பேச்சு வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் இருக்குங்கிறத புதுச்சேரியில் இன்னைக்கு நடந்த விஷயத்தை பார்க்க முடிஞ்சது சார். அவரோட இருக்கிற பொதுச் செயலாளருடைய ஊராட்சி புசி ஆனந்த் கண்டிப்பாக இப்போ புதுச்சேரியில் நிற்கும் போது அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமா சார்? நிச்சயமாக சார். அவருக்கு அங்கே செல்வாக்கு அதிகம். புசி அவர்களுக்கு வந்து நம்ம இங்கே டெய்லர் கொடுக்கும்போது கூட கடலில் கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்குன்ற விஷயத்தை நம்ம பார்க்கப்பட்டது. அங்கே அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும், செல்வாக்கும் இருக்குது. பட் விஜய்க்கும் அங்கே தனி செல்வாக்கு இருக்குங்க. நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கும்போது இதை தவிர பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு 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 கேங் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஜப்பானில் போய் இப்போ அவர்கள் வீடியோ எடுத்து ஒன்று போட்டுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அங்கே டிவிகே சம்மந்தப்பட்டவர்களை ஃப்ளாகை வச்சு பேக்ரவுண்டில் விஜய் வச்சு விசில் சின்னத்தை வச்சு விஜய் எதுக்கு வரணும், எதுக்கு ஓட்டு போடணுங்கிற விஷயத்த அங்கே ஒரு கருத்து கணிப்படுத்தி நேரடியாக பேசின ஒரு விஷயத்த ஜப்பான்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. இதை நீ எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? ஸோ எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பிடித்தவர்கள் வரணுங்கிற மாதிரி தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் இந்த எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு அவங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ண நினச்சிட்டு டிக்கெட் புக் பண்ண விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஃப்ளைட் டிக்கெட்டை. ஸோ அப்போ அதனால் பார்க்கலாம், மக்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு நபராக விஜய் இருக்கார். ஸோ லைவ்லேயே நான் சொன்னேன் 55,000க்கு மேற்பட்டவர்கள் பார்க்குறான்னு சொல்கிறேன். அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. பார்க்கலாம், மக்களுடைய இறுதி தீர்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு வெற்றியை நோக்கி இலக்கை நோக்கி உங்கள் விஜய் உங்கள்கிட்ட வர்றார். கடைசியில் அவர் சொல்கிறதான் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படி விஷயத்தை சொல்கிறாரு. நம்ம அதை தான் சொல்லிக்கல விரும்புகிறோம். ஸோ இதனுடைய விஷயங்கள் என்னங்கிறத நம்மளுடைய நேயர்கள் கருத்தில் பதிவு பண்ணட்டும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், மலேசியா சேர்ந்த நண்பர்கள் எல்லாருமே இங்கே ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ஜப்பான் ரசிகர்கள்லாம் அதாவது தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, திருச்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஜப்பானில் நாங்கள் டிவி கேக்குன்னு ஒரு அணி மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கோம், நாங்கள் இங்கே ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த முதல் முறையாக விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா இளைஞர்களுடைய பார்வை அரசியல் பக்கம் திரும்பி இருக்கு. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ படித்தவர்கள் வரணுங்கிறதா ஒரு இலக்காக இருக்குது. இப்போ நிறைய பேர் படித்தவர்கள் நிப்பாட்டியிருக்காரு விஜய் அதை. ஸோ இளைஞர் கையில் தான் உலகம் இருக்குங்கிறது தான் ஒரு பழமொழியாகவே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் தலைமுறை நிஜம். எஸ். ஏன்னா அவர்கிட்ட இந்த என்னென்னா புதிய சிந்தனைகள் நிறைய இருக்கும், புதிய ஐடியாக்கள் நிறைய மக்களுக்கு என்ன கொண்டு சேர்க்கணுங்கிற விஷயங்கள் மனசில் உள்கிட்டே இருந்துட்டு இருக்கும். செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அப்போது நீங்கள் செய்யணும்னா அதற்குள்ளே ஒரு இடத்துக்கு வந்தால் தான் செய்ய முடியும். அதுக்கு தான் உங்கள் விஜய் வர்றார், நான் வர்றேங்கிறார். ஃபஸ்ட்டு போதை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணுங்கிறது மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். இன்றைய இளைஞர்கள் 15 வயசு ஆகிட்டாலே இந்த போதைக்கு அடிமையார் எப்படி போய் லாக் ஆகிறானே தெரியல. பேரண்ட்ஸ் எப்படி தான் பொத்தி பாதுகாக்க முடியும்? எதையாவது காரணம் சொல்லிட்டு போயிடுறாங்க, நண்பர்கள் சரியில்லைன்னா என்ன சமைக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா திரும்பி மீண்டும் அவர் மீட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். ஸோ அதனால் அதை இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது முக்கிய ஒரு குறிக்கோளாக பார்க்கப்படுது. நிறைய அறிக்கைகள் வச்சுருக்காரு, அந்தந்த இடத்துக்கு தேவையான விஷயங்கள் பேசிகிட்டே வர்றாரு.
புதுச்சேரியில் அப்படி தான் பேசின பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இளைஞர்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை விஜய் உருவாயிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார். இன்னைக்கு புதுச்சேரியில் வந்து விஜயோடைய அந்த பேச்சுகளாக இருக்கட்டும், நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பொலிவை தான் கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கலாம். மக்களோட இவர் வந்து கனெக்டிவிட்டி ஆக மாட்டேன்றான்னு சொன்னாங்க. இப்போ அதிகமாக மக்கள் கூட கனெக்டிவிட்டி ஆகிறத அவர் விரும்ப ஆரம்பிச்சு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வேறு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் மனசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு இருந்தது. ஃபேமிலி லெவலில் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய அழுத்தங்கள்லாம் இருந்தது. அது சரியாயிடும் சார். ஃபேமிலிக்குள்ள இங்கே தான் சார் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். அந்த ஃபேமிலி அவர் பார்த்துக்கிறேன்ட்டார் இல்லையா, எல்லாம் போக 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 அந்த கோபம் தனியும். ஸோ குடும்பம் ஒன்று சேர்ந்த வாய்ப்புகள் இருக்கும். சேரணுங்கிறத எல்லாருடைய இலக்காகவும் இருக்குது, நம்மளுடைய இலக்காகவும் இருக்குது, ரசிகர்களுடைய தொண்டர்களுடைய இலக்காகவும் இருக்குது. சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். அடுத்த வீடியோவில் வந்து மேலும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.